உங்க பேர் என்ன? என் பேர் வந்து டயானா சார். என்னது டயானா? கையே அடிக்காத டயானாவை முதல்ல பார்த்துருக்கிறேன் நான். இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க? ஒரு பெண் குயினும் நாங்கள் லவ் பண்ணுறேன் சார். கடைசியில் முடிவு என்ன நீங்களே பார்த்துங்க சார். பெண் குயினை லவ் பண்ண முதல் பெண் குயின் நீங்கள் தான் நினைக்கிறேன். உங்கள் முடியை பார்த்தாலே தெரியுது. நான் முடிவில் தான் என்ன நடக்கும்னு தெரியும் பொழுது. முடிய கிறிஸ்மஸ் தாத்தாக்கு ஷாம்பு போட்டு ட்ரை பண்ணி விட்டுட்டு சுடிதார் போட்ட மாதிரி. ஓகே, உடனே ஆரம்பிங்க. ஆஹா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா. முதல்ல உங்களோட கெட்டப்புக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இதே மாதிரி உங்க நட அப்படியே வந்து பெங்குவின் மாதிரியே இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். அதாவது முதல்ல நீங்க பெண்குயினை லவ் பண்றீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சீங்கன்னா நீங்க ஒரு வித்தியாசம். இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க? சாலமன் பாப்பா வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. மற்ற நடிகர்லாம் வந்து மருந்து வாங்க வந்தா எப்படி இருக்கும்? ஓகே விக்ரம், அசத்துங்க. அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வாங்கய்யா நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு வாங்க. பொருளை அங்க வைங்க, பணத்தை இங்க வைங்க. என்னலே சூர்யா தம்பி, என்னையா வெடியும்? எனக்கு தலையை வெடிச்சிடும் போல் இருக்கு, எனக்கு தலையை வெடிச்சிடும் போல் இருக்கு. என்னையா சொல்ற? விளங்குற மாதிரி சொல்லியா சார்? தலைவலி இங்க இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல. என்னலே நீ பேசுறத பார்த்தா எனக்கே ஒரே தலைவலியா இருக்கு. தயவு செய்து போயா. அடுத்தது யாரு? வாங்க ஜெயம் ரவி தம்பி, உங்களுக்கு என்னையா வேணும்? ஐயா சுசைக்கு ஒரே மூக்கடிச்சுன்னு இருக்குதுயா.
என்ன சொல்றதுன்னு தெரியல. தம்பி மூக்கடிச்சிருந்தா அம்ப உள்ள விட்டு அடைப்பு எடுங்கய்யா. என்ன நான் சொல்லட்டுமா? ஐயா இல்லையா, சுசை கிட்ட பேசும்போது ஒரே எமோஷனா பேசுறேன். தம்பி எமோஷனா பேசுறதுக்குலாம் நம்ம கிட்ட மாத்திரை இல்லைல்லே. வேணும்னா மோசன் போறதுக்கு மருந்து கொடுக்கட்டுமா ஐயா? உங்களுக்கும் என்னையா வேணும்? ஐயா உடம்பெல்லாம் ஒரே அலுப்பா இருக்குது ஐயா, ஏதாச்சும் இந்த கொடுங்களேன். கட்டையை எடுத்து 4 சாத்துன்னு கொடுக்கட்டுமா ஐயா? பேசுறீங்க என்னையா? ஒன்னும் புரியல. இது காவாலி பைய ஊரியா, உசரா இருக்கணும்ல. சரிங்க நான் கிளம்புறேன். ஐயோ நம்ம கல்லா புட்டியா அடிச்சுட்டு போயிட்டாயா, என்ன பண்றது? உதறுது இல்ல, வயசாகுது இல்ல, வரட்டுமாயா? கிரேட் விக்ரம். ஈவன் மகாநதி சங்கர் வந்து யாருமே வந்து பண்ணாத வாய்ஸ் அதை நீங்க பண்ணீங்க. இப்போ நான் சொல்றேன், இப்போ கெஸ்ட் தியாகு சார் வந்திருக்காரு, அவர் வாய்ஸ் பேச முடியுமா உங்களால? பேசுவீங்களா? அவர்கிட்டயே பேசி காட்டுங்க. ஏண்டா ராஸ்கல், எங்க வந்து என்ன பேச்சு பேசுற? உன்னை பார்த்து பேசுறேன். இப்போ எதனா ஒரு வாய்ஸ் நல்ல வாய்ஸா பண்ணி காமிங்க. என் இனிய தமிழ் மக்களே, கிராமத்து தெருக்களில் பள்ளிக்கூடங்களாய் பாடம் படித்து வந்த இந்த பாரதி ராஜா தான் படித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். வார்த்தைக்கு வராத சில சோகராகங்களை ஏதோ ஒரு புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த சோகராகத்தை சுரப்பெடுத்தேன், அதை உங்களுக்கு படப்பிடித்தேன். இன்ஃபேக்ட் அவர் சாதாரணமாக எப்படி பேசுவார்ன்றதெல்லாம் கூட இவர் சொல்லி காட்டுவார். அவர் பேசினதெல்லாம் அப்படின்னு அது ஒரு மாதிரி, அது எப்படி சொல்லுவார் அவர்? கிளாப்பிங், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். நோ நோ நோ, ஸ்மைல், ஜஸ்ட் ஸ்மைல் ப்ளீஸ். சிரிக்க கூட தெரியாது உனக்கு. நீங்க பாபாக்காக பஞ்சு டயலாக் எழுதினீங்க, ரோபோக்கும் பஞ்சு டயலாக் எழுதிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிக்காக என்ன எழுதிருக்கீங்க? குட்டையை குழப்புறது மற்றவங்க வேலை, பட்டை கலப்புறா நம்ம அசத்தல் மண்டலோட மூளை. சூப்பர். இன்னைக்கு வேற என்ன செஞ்சு ஆசை போறீங்க? இன்னைக்கு ஸ்டாண்டப் காமெடி பண்ணப்ப சார், வெரைட்டியா. ஓகே பேச்சப்பன், ஸ்டாண்டப் காமெடியில் ஒவ்வொரு ஜோக்கும் பஞ்ச் ஜோக்காக இருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. ஆரம்பிங்க. சுவைகளில் உயர்வானது நகைச்சுவை. இப்போ ஒரு முகம் தெரியாத ஒருத்தர் கூப்பிட்டு யாங்க கொஞ்சம் அழுங்கலேன் அப்படின்னா முறைச்சி பார்ப்பாரு. அதே ஆள்கிட்ட கொஞ்சம் சிரிக்கலன்னா எதுக்கு அப்படின்னு கேட்பாரு. இதாங்க நகைச்சுவோட மகத்துவம். இன்னைக்கு நகைச்சுங்கிற எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்னும் குடும்பத்தில் நடக்கிற நகைச்சுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அன்னைக்கு ஒரு கணவன் சொன்னான், கமலா இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடி வீட்டுக்கு வந்துட்டேன், பஸ் ஆச்சு 5 ரூபா மிச்சம்னா. அதுக்கு அவன் சொன்னான், போயா பிழைக்க தெரியாமனா இருக்க, ஆட்டோ பின்னாடி ஓடி 50 ரூபா மிச்சமாக இருக்கும்ல அப்படின்னா. சில குடும்பத்தில் வந்து மனைவிமாருக்கு வந்து சுலபமாக சமையல் பண்ணிடுறாங்க, ஆனால் சாப்பிட்ற கணவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்படி தான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தப்ப அவர் சமையல் பண்ணிக்கிறாரு. எப்போவுமே நீங்கள் தான் சமைப்பீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க எப்போவுமே மனைவி தான் சமைப்பா, எப்போ ருசியாக சாப்பிட நான் சமைச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார் டாக்டர்கிட்ட, டாக்டர் நான் எத்தனை உயிரோட இருப்பேன் அப்படின்னு கேட்டார். அது நீங்கள் கட்டுற பீஸை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறார். சரி வந்து டாக்டர் கிட்ட போயிருக்காரு உடம்பு சரியில்லைன்னு. உடனே டாக்டர் சொல்லிட்டார் 10 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், அதனால் ஆஃபீஸ் போகாதீங்கன்னு. அந்த ஆள் பதறி போயிட்டான். ஆஃபீஸ் போகாமல் எப்படி டாக்டர் நான் ரெஸ்ட் எடுக்க முடியும்? நடிகளோட நகைச்சுவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி தான் ஒரு நடிகிட்ட பேட்டி கேட்டாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் வயசை மறைக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஒன்றையா மறைப்போம்னு தான். வாங்க மாதவகுமார். வணக்கம் சார். நீங்களும் இன்னும் அசத்தல் மன்னர் ஆகல. இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க? நீங்கள் வாரம் வாரம் வந்துட்டு இருக்கீங்க, ஆனால் தலையில் தான் முடி வளர மாட்டேங்க. நீங்கள் எதுனா தலையில் மேலே இருக்கிறத நம்புறவங்க சார், அதுக்கு உள்ளே இருக்கிறத நம்புறவங்க சார். ஓகே மாதவகுமார், அசத்துங்க. சார் கேட்டார், டேய் உங்கள்கிட்ட யாராருக்கெல்லாம் டேலண்ட் இருக்குடா அப்படின்னாரு. ஒருத்தன் வந்துச்சான், சார் நான் பின்னால் நடப்பேன் சார் அப்படின்னா. சரிடா தம்பி எவ்வளோ தூரம்டா நடப்பேன்? சார் உங்கள் பொண்ணு எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரத்துக்கு நடப்பேன் சார் அப்படின்னா. இது எப்படி பேசுறான் பாருங்க. சார் கேட்டார், இவ்வளோ வக்கனையா பேசுறல ஒரு குரல் சொல்லு பாப்புன்னு. சார் அறிவை மேலும் கூர்மையாக்கும் கருவி அரியரன்ட்டா. சார் அப்படி விடல, ஏய் என்னடா சொல்கிறேன் சார், நானும் ஒரு குரல் எழுதியிருக்கேன் சார் அப்படின்னா. சரிடா சொல்லுடா அப்படின்னாரு. சார் அரியர் வைத்தோர் அறிவுடையோர் அறிவில்லார் ஆல் சப்ஜெக்ட் கிளியர் செய்துடுவார் அப்படின்னு ஒரு புது குரல் எழுதிட்டா. வள்ளுவரே அப்படி ஓட்டிட்டான் பாருங்க நமக்குள்ள. ஒண்ணு ஒரு நாள் ஹெச்எம் அப்படி தான் கிளாஸ்ல வந்தாரு. தம்பிகளா, எவன் ஒருவனால் ஒரு கருத்தை உணர வைக்க முடியலையோ அவன் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னா. ஒருத்தன் வந்துச்சான், சார் எனக்கு ஒண்ணுமே தெரியல நீங்க முட்டாளா சார் அப்படின்னு சார் ஹெச்எம்ஏ கேட்கணும். இப்படிதான் ஒரு நாள் ஹெச்எம் ஒருத்தன் கூட பரட்டி சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருந்தார். நான் கேட்டேன், ஏன் சார் அவன் ஒரு பச்சிலம் புள்ள, அவனை ஏன் சார் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க?
இல்ல எங்க வீட்டு நாய் காணாம போயிட்டு அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொன்னா இந்த நாய் என்ன பண்ணி வச்சிருக்கு பாருன்னாரு. நான் படிச்சேன், ஹெட் மாஸ்டர் நாயே காணவில்லை அப்படின்னு சேர்த்து எழுதிருக்கான். ஹெச்எம் நாயே காணவில்லைன்னு எப்படி எழுதியிருக்கிறான் பாருங்க. சாரையே இப்ப நாயாக்கி விட்டான் நம்ம தம்பி. சரி, ஒரு நாள் சார் கேட்டாரு, தம்பி உங்க தாத்தா முதியோர் பள்ளியில படிச்சார்லடா, ஏன்டா திடீர்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. இவன் எந்திரிச்சு சொன்னா, சார் பக்கத்துல இருந்த பாட்டிக்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்து விட்டாரு சார், அதனால டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சின்ன வயசுல என்ன ரவுடிசம் பண்றாங்க பாருங்க. சரி, இங்கதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா குடும்பத்துக்கு வந்தோம். அப்பா ஒரு நாள் பிள்ளைகிட்ட பொண்ணுகிட்ட போய் பேசினாரு. ஏம்மா எப்ப பார்த்தாலும் நீ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுவேம்மா, இப்ப மட்டும் ஏமா நீ டாடி டாடி அப்படின்னு கூப்பிடுற அப்படின்னு கேட்டார். அது சொன்னிச்சு, அம்மா அப்பா அப்பான்னு சொன்னா லிப்ஸ்டிக் களைஞ்சு போயிடும், டாடின்னா தான் லிப்ஸ்டிக் களையாது அப்படின்னு. எப்படி நாகரிகமா போயிட்டு இருக்கு பாருங்க வாழ்க்கை. தொழில் செய்யற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு நாள் பேசப்படுதா டாக்டர், மருத்துவமனை தான் நமக்கு கான்செப்ட் என்னைக்கும். ஒரு நாள் ஒரு பேஷண்ட் வந்தான், டாக்டர் டாக்டர் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட நாயா அலையிறனே, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு. டாக்டர் சொன்னார், தம்பி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாயா இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணா நீ பேயா இருப்படா ஆவியா இருப்படா. ஒரு சிறு கல் போதும் ஒரு கண்ணாடியை உடைத்து விட, ஒரு சிறு சொற்கள் போதும் சில இதயங்களை சிதைத்து விட, ஒரு சிறு புன்னகை போதும் இந்த பூமியையே வசப்படுத்த. எனவே புன்னகை பூக்குங்கள், இந்த பூமியை வசப்படுத்துங்கள். நன்றி நன்றி நன்றி.